இந்த நாள் ஃபுல்லா பயங்கர லேசியா, ரொம்ப க்ளூமியா போச்சு எனக்கு. சில பல மெயில்ஸ் செக் பண்ணிட்டு, ஸ்கூலோட ப்ரெப் ஒர்க் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணிக்கு மேல தான் எல்லாமே புரிஞ்சுது. வந்து கிச்சன் பக்கம் எட்டி பார்த்தா ஒரே கலவரமா இருந்தது. சரி எது எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டும். சில பல சட்னிகள் எல்லாம் முதல்ல அரைச்சு வைப்போம். அப்பதான் நம்மளால நாளைக்கு டேவ ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, பூண்டு தக்காளி சட்னி அரைச்சுட்டேன். அது என்னோட ஹஸ்பண்டோட ஃபேவரைட். அதுக்கு தேவையானது 2 பூண்டுக்கு 4 தக்காளி, கொஞ்சம் புளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சா, சூப்பரான பூண்டு தக்காளி சட்னி ரெடி. ஆனா, எனக்கு அதுக்கு காம்பினேஷனுக்கு எப்பவுமே துவையல் வேணும். அதோட வீட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அப்படியே துவையல் அரைச்சுட்டேன். இதுக்கு வந்து அளவுலாம் கிடையாது. அப்படியே நம்ம கண்ணால பார்க்குற அளவு தான். இதில கொஞ்சம் கூட, குறைய போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வந்து நெக்ஸ்ட் இதில சேர்க்க போற ஐட்டம் இருக்குல்ல, இஞ்சி. இந்த இஞ்சி, மொளகா அண்ட் புளி இது 3த்துக்கும் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கு. அத மட்டும் கரெக்ட்டா போட்டா துவையல் வந்து சூப்பரா வந்துரும். இப்ப வதக்கி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஆற வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, தண்ணி கம்மியா ஊத்தி சட்னி மாரி அரைச்சுக்கலாம். இந்த துவையலுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் தாளிப்பு வந்து வடகம் தான். ஒரு 5 நிமிஷம் வந்து இத லோ ஃப்ளேம்ல விட்டீங்கன்னா, சூப்பரா வந்து நம்மளுடைய துவையல் ரெடி ஆயிடும். அப்புறம் பூண்டு தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி 2யும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்.